வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போ 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.1ல் 3வது கணக்கு பார்க்குறோம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கோண விதிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எனில் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இதை வந்து காட்டுகன்னு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போட்டு தான் நம்ம எப்போயுமே செய்ய போகிறோம். இப்போ இந்த கணக்கு வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த கணக்கு வந்து இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ்னால் கண்டிப்பாக நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மாடு எஃப் கண்டுபிடிக்கணும். மாடு எஃப் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஆல்ஃபா அங்கே கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஏக்கு பதில் எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே போட்டுக்கோ. எஃப் ஆஃப் ஆல்ஃபா வந்து கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து என்ன செய்கிறோம், நம்ம மாடு கண்டுபிடிக்க போகிறோம். மாடுனா மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூங்கிறாங்க இல்லையா, அணிக்கோவையின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0 இருக்கிறதுனால 0 வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சீக்வல் இது 0 மைனஸ் ஆஃப் சைன் ஆல்ஃபா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரி, அப்படின்னா என்னது, காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா பெருக்கிறோம். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. இது வந்து முற்றொருமை 1, முக்கோண விதியில் முற்றொருமை 1. காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்படின்னா இதனோட மதிப்பு 1 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போனா வந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் காண இயலும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். நேர்மாறணி கேட்கும்போது இன்வர்ஸு மேலே -1 இருந்தால் தான் இன்வர்ஸு. அது வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து செய்ய முடியும். அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான். இங்கே வந்து ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து A11 என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. அதனால் அந்த நிறையும் நிரலையும் விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம எழுதுகிறோம். 0 காஸ் ஆல்ஃபா, இது ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸு. ரெண்டாவது டேர்ம் வந்து 0 தான் இருக்குது. 0 இருக்கிறதுனால அந்த 0க்கு நேர உள்ளதை விட்டுட்டு நம்ம எல்லாமே செய்கிறோம். ஏன்னா இங்கே 0 இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து 0 தான் வரும். 0 இன்ட்டு சம்திங் எல்லாமே 0 தான் வரும். இருந்தாலும் நம்ம எழுதிக்கிறோம். மைனஸ் ஆஃப் எழுதும்போது என்ன வரும், இங்கே A11 அதை விட்டுட்டு மிச்சத்தை எழுதுகிறோம். எழுதும்போது என்னது, மேலே 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, அடுத்து ப்ளஸ் A13 வரும்போது 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0, அடுத்து மைனஸு A21 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு A22 காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் A23 காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 ப்ளஸ்ஸு A31 0 sin alpha
1 0 minus a 3 2 cos alpha sin alpha 0 0 plus a 3 3 cos alpha 0 0 1 டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? நம்ம எப்பயும் செய்கிறோம்ல அதே மெத்தடில் தான் கொண்டு போகிறோம். 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 0 plus sin alpha 0 cos squared alpha plus sin squared alpha 0 minus sin alpha 0 cos alpha. Transpose. இப்போ இது இன்னும் நல்லா செய்யணும்னா நம்ம எப்படி எழுதலாம்? cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு t. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம்? இன்வர்ஸ் கொண்டு வரும்போது என்ன வரும்? f alpha the inverse 1/a இப்போ வந்து இந்த கணக்கை பொறுத்த மட்டும் f of alpha தான். அப்போனா வந்து 1/a வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1/f of alpha into adjoint of f of alpha இதான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இது எழுதுகிறோம். 1/f of a வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1. f of a வந்து 1. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு? cos alpha 0 sin alpha 0 1 0 sin alpha minus sin alpha 0 cos alpha. அப்படி நிரலை மாற்றி எழுதுகிறோம். மேலே உள்ள இதை அப்படி கீழே எழுதுகிறோம். காலம் வைஸில் எழுதுகிறோம். அதாவது ரோ வைஸ் உள்ளதை காலம் வைஸில் எழுதுகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. இதுமாதிரி 0 1 0 sin alpha 0 cos alpha. இது வந்து என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்கன்னா f of minus alpha. f of minus alphaனா கொடுத்துருக்க கணக்கில் வந்து ஆல்ஃபாக்கு பயது மைனஸ் ஆல்ஃபான்னு போட்டுக்கிறேன். அடுத்து வந்து என்ன செய்கிறோம்? f of minus alpha 0 sin of minus alpha 0 1 0. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஆஃப் sin of minus alpha 0 cos of minus alpha. இது அடுத்த இதில் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாமே வந்து மைனஸ் ஆல்ஃபாங்கும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து என்ன வரும்? பாசிட்டிவாக மாறிடும். காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அண்டு வந்து சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மட்டும் சைனும் டேனும் மட்டும் மைனஸ் சைன் வரும். நீங்கள் முக்கோணவியல் பகுதியில் வந்து இது கண்டிப்பாக படிப்பீங்க. அந்நியாரம் உங்களுக்கு தெளிவாயிரும். இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து என்ன? காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போனா மைனஸ் சைன் ஆல்ஃபாங்கும் போது சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆஃப் மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குதா? இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. left hand side is equal to right hand side. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா இந்த கணக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கணக்கு வேறு. இந்த இதில் கூட எழுதிக்கோங்க. இது வந்து டிக்னாமெட்ரிக் விதிகளில் நீங்கள் படிப்பீங்க. காஸ் ஆஃப்
மைனஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. சைனும் டேனும் மைனஸ் டீட்டா வரும்போது மைனஸ் சைன் வந்து வெளியே வரும். இது வந்து முக்கோணவியலில் படிப்பீங்க நீங்கள், செகண்ட் வால்யூமில் இருக்கும், அந்த நேரம் வந்து தெளிவாகிடும். எஃப் ஆஃப் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா.